ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் சூப்பர் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா. அண்ட் எனக்கு பர்சனலாக கேப்டன் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கேப்டன் அமெரிக்கானா ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு செம பிரேவான பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா. இவரை பற்றி இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வேர்சஸ் வீடியோஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கேப்டன் அமெரிக்காவை த பாய்ஸ் சீரிஸோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோவான சோல்ஜர் பாய் கூட கம்பேர் பண்ண போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோல்ஜர் பாய் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஒரு காப்பி மாதிரி தான் இருப்பாரு. சோல்ஜர் பாய் மட்டும் இல்ல, த பாய் சீரிஸ்ல வர எல்லா சூப்பர் ஹீரோஸ்மே மார்வல் அண்ட் டிசி சூப்பர் ஹீரோஸை பார்த்து காப்பி அடிச்ச கேரக்டர்ஸா தான் இருப்பாங்க. பட் த பாய் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி அண்ட் மேக்கிங்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட இப்போதைக்கு சீசன் 4 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து சீசன் 5 வரும்னு சொல்லியிருக்காங்க. த பாய் சீரிஸோட ஸ்டோரியை சுருக்கமா சொல்லணும்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸ்மே கெட்டவங்களா இருந்தா எப்படி இருக்கும், கெட்டவங்களான்றதை விட ரியல் லைஃப்ல இருந்தா எப்படி இருக்குமோ அதை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடு போகும்போதும் என்னடா இது இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஃபுல்லாவே R ரேட்டடா தான் இருக்கும். 18+ இருந்தா மட்டும் இந்த சீரிஸை பாருங்க. அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோல்ஜர் பாய் எதுக்காக கேப்டன் அமெரிக்காவோட காப்பின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ளயும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கு. லைக் கேப்டன் அமெரிக்காவோட உண்மையான பேரு ஸ்டீவ் ராஜர், சோல்ஜர் பாயோட உண்மையான பேரு பெஞ்சமின். கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்படி சூப்பர் சோல்ஜர் சீரம் மூலமா பவர்ஸ் கிடைச்சதோ, அதே போல சோல்ஜர் பாய்க்கு காம்பவுண்ட் பி அப்படிங்கிற ஒரு சீரம் மூலமா தான் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட த பாய் சீரிஸ்ல வரக்கூடிய எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் பவர்ஸ் கிடைச்சதுக்கு காரணம் இந்த காம்பவுண்ட் பிங்கிற சீரம் தான். அண்ட் ரெண்டு பேருமே அமெரிக்காக்காக வேர்ல்டு வார் 2ல ஃபைட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரோட லுக்குமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெண்டு பேருமே ஃபைட்டிங்க்கு ஷீல்டு யூஸ் பண்ணுவாங்க. கேப்டன் அமெரிக்கா வந்து வைப்ரேனியம் ஷீல்டு யூஸ் பண்ணுவாரு. சோல்ஜர் பாயோட ஷீல்டுல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் அது கேப்டன் அமெரிக்காவோட வைப்ரேனியம் ஷீல்டு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு மட்டும் தெரியும். என்னதான் ஆரிஜின் அண்ட் லுக்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள சிமிலரா இருந்தாலும் பவர் அண்ட் கேரக்டர் வைஸ் சோல்ஜர் பாய் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ரொம்பவே டிஃபரெண்டா இருப்பாரு. கிட்டத்தட்ட சோல்ஜர் பாயை கேப்டன் அமெரிக்காவோட ஒரு ஈவில் வேரியன்ட்னு கூட சொல்லலாம். சோல்ஜர் பாய் வந்து பெரும்பாலும் யாருக்குமே கருணையே காட்ட மாட்டாரு. எதிர்த்து யார் வந்தாலும் அவங்களை கொன்னுட்டு தான் மறுவேலையே பார்ப்பாரு. அண்ட் பவர் வைஸ்மே சோல்ஜர் பாய் வந்து கேப்டன் அமெரிக்காவை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். எந்த அளவுக்குனா, சூப்பர் சோல்ஜர் சீரம் மூலமா பீக் லெவல் ஹியூமன் எபிலிட்டி பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கு. லைக் ஸ்ட்ரென்த் வைஸ் இவரால ஒரு 3-4 டன் வெயிட்ட கூட அசால்ட்டா தூக்க முடியும். பட் அதையும் தாண்டி அதிகப்படியான வெயிட் எல்லாம் MCUல கேப்டன் அமெரிக்கா லிஃப்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ஸ்பீட் வைஸ் கேப்டன் அமெரிக்காவால 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட முடியும். பட் இதுவே க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணும்போது கேப்டன் அமெரிக்காவால ஹைப்பர் ஸ்பீட்ல மூவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட தோர், தேனோஸ் மாதிரியான காட் லைக் பீயிங்ஸோட சண்டை போற அளவுக்கு கேப்டன் அமெரிக்கா வந்து ஃபாஸ்டா இருப்பாரு. அண்ட் ஸ்டாமினா வைஸ் கேப்டன் அமெரிக்கா வந்து அவ்வளவு சீக்கிரம் டயர்டே ஆக மாட்டாரு. டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அமெரிக்காவோட போன்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாம் ஒரு நார்மல் ஹியூமனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமா கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு வேற லெவல் ஃபைட்டர். ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸ்லயே தேர்ட் மோஸ்ட் ஸ்கில்ஃபுல் ஃபைட்டர்னா அது கேப்டன் அமெரிக்கா தான். அந்த அளவுக்கு இவருக்கு ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும். கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா தன்னோட ஷீல்டை யூஸ் பண்ணி பிசிக்ஸோட லாவையே பிரேக் பண்ணுவாரு. பிளஸ் இவருக்கு எல்லா வகையான வெப்பன்ஸையும் பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரியும். ஒரு ஃபைட்னு வரும்போது கேப்டன் அமெரிக்கா ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலா செயல்படுவாரு. இவரை வந்து நீங்க கொன்னாதான் இவரை டிஃபீட் பண்ணவே முடியும். இல்லனா நீங்க எவ்வளவுதான் போட்டு அடிச்சாலும் கேப்டன் அமெரிக்கா திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு கேப்டன் அமெரிக்கா வந்து ரொம்பவே மன உறுதியோட இருப்பாரு. சோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா கிட்ட பவர்ஸ் இருக்கு. அப்படியே சோல்ஜர் பாய் பக்கம் வந்தோம்னா, லிட்டரலி இவரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர் இதெல்லாமே சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அபாரமா இருக்கும். இவரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எக்ஸாக்ட்டா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் சீரிஸ்ல இவர் வந்து ஹோம்லேண்டருக்கே டஃப் கொடுத்து சண்டை போட்டிருப்பாரு. ஆக்சுவலி ஹோம்லேண்டர் தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாய் சீரிஸ்லே த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ. கிட்டத்தட்ட இவர்கிட்ட சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே இருக்கும். பட் அது எதுவுமே சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா இருக்காது. பட் அவங்க சீரிஸ்ல மென்ஷன் பண்ணது என்னன்னா, ஹோம்லேண்டரை எர்த்ல இருக்கிற எந்த ஒரு ஹியூமன் மேட் வெப்பனாலையும் பாத்தீங்கன்னா அழிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளா இருப்பாரு. அப்பேற்பட்ட ஹோம்லேண்டருக்கே சோல்ஜர் பாய் வந்து பிசிக்கலி டஃப் கொடுக்கிறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவரை கொல்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. சோ சோல்ஜர் பாய் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருப்பாருங்கிறத யோசிச்சு பாருங்க. அண்ட் ஸ்பீட் வைஸ்மே சோல்ஜர் பாய் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருப்பாரு. கிட்டத்தட்ட இவரோட ரியாக்ஷன் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி லைட் ஸ்பீட்ல இருக்கும். லைக் ஹோம்லேண்டர் அண்ட் புச்சரோட லேசர் அட்டாக்ஸ்க்குலாம் பயங்கர ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அண்ட் ஸ்டார்லைட்டோட லைட் பீம் அட்டாக்குக்கும் சோல்ஜர் பாய் வந்து ரியாக்ட் பண்ணிருப்பாரு. சோ சோல்ஜர் பாயோட ஸ்பீட் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஸ்டாமினா வைஸ் சோல்ஜர் பாய்க்கு வந்து டயர்டே ஆகாது. விட்டா பல நாட்களுக்கு கூட ரெஸ்டே எடுக்காம இவரால ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் டியூரபிலிட்டி வைஸ் சோல்ஜர் பாயுமே ஹோம்லேண்டர் மாதிரி தான். இவரை எந்த ஒரு ஹியூமன் மேட் வெப்பனாலையும் அழிக்கவே முடியாது. இவரோட வெளி தோல் மட்டும் இல்லாம இவருக்குள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ்மே பாத்தீங்கன்னா பயங்கர டியூரபிளா இருக்கும். பிளஸ் இவர் மேல எந்த ஒரு பாய்சன் அண்ட் ரேடியேஷனுமே வேலை செய்யாது. ஒன்லி நோவிச்சோக்குங்கிற ஒரு ரஷ்யன் மேட் கேஸால மட்டும் தான் சோல்ஜர் பாயை மயக்கம் அடைய செய்ய முடியும். பிளஸ் இவரோட ஹீலிங் ஃபேக்டருமே படு பயங்கரமா
வித்தியாசமா இருக்கும். அண்ட் இவரால ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ரேடியேஷனல் பிளாஸ்ட்டை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். இந்த ஒரு பிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனால ஒரு காம்பவுண்ட் வி எடுத்த சூப்பர் ஹீரோவோட சூப்பர் பவர்ஸை பாத்தீங்கன்னா கேன்சல் அவுட் பண்ண முடியும். பிளஸ் இவருமே ஆர்மில இருந்ததுனால இவருக்கு ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைலும் தெரியும். சோ சோல்ஜர் பாயோட ஃபுல் பவர்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், கேப்டன் அமெரிக்காவை சோல்ஜர் பாய் கூட போய் கம்பேர் பண்றது கொஞ்சம் கூட ஃபேரா இருக்காது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் நடந்தா கேப்டன் அமெரிக்காவால சோல்ஜர் பாயை பிசிக்கலா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் சோல்ஜர் பாயால கரெக்டா ஒரே பஞ்சில கேப்டன் அமெரிக்காவை கொன்னிட முடியும். அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். என்ன எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்க? எனக்கு பின்வாங்க தெரியாது. ஸோ நார்மல் கேப்டன் அமெரிக்காவால் சோல்ஜர் பாயை டிஃபீட் பண்ணவே முடியாது. பட் இதுவே ஒருத்தியான கேப்டன் அமெரிக்காவால் சோல்ஜர் பாயை டிஃபீட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக கேப்டன் அமெரிக்கா தோரோட ஹேமரை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இவரால் மியோல்னிரை தோர் மாதிரி ரொம்ப நல்லாவே ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் தோரோட தண்டர் பவரையும் இவரால் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் தோரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருக்காது. இவரால் ஜஸ்ட் தோரோட ஹேமர் அண்ட் தண்டர் பவரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி மூவிஸில் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் மூவிஸில் கேப்டன் அமெரிக்கா என்னதான் தோரோட ஹேமரையே லிஃப்ட் பண்ணியிருந்தாலும் கேப்டன் அமெரிக்காவால் தோர் அளவுக்கு தேனோஸ் கூட நின்னு சண்டை போட்டுருக்க முடியாது. சோ கேப்டன் அமெரிக்கா என்னதான் தோரோட ஹேமர் அண்ட் தண்டர் பவர்ல யூஸ் பண்ணி சோல்ஜர் பாயை அட்டாக் பண்ணாலும் சோல்ஜர் பாய் கிட்ட இந்த தண்டர் அட்டாக் எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு டியூரபிலிட்டி இருக்கு. பிளஸ் அந்த தண்டர் அட்டாக்ல இருந்து ரியாக்ட் பண்ற அளவுக்கு ரியாக்ஷன் ஸ்பீடுமே சோல்ஜர் பாய் கிட்ட இருக்கு. சோ இப்பவும் கூட சோல்ஜர் பாயால கேப்டன் அமெரிக்காவை அடிச்சே கூட கொன்னிட முடியும். இல்லனா தன்னோட ரேடியேஷனல் பிளாஸ்டை யூஸ் பண்ணி கூட சோல்ஜர் பாயால கேப்டன் அமெரிக்காவை டிஃபீட் பண்ணிட முடியும். பட் இதுவே கேப்டன் அமெரிக்காவுக்கு தோரோட ஃபுல் பவருமே கிடைச்சா, லைக் தோர் லவ் அண்ட் தண்டர் மூவில ஜேன் ஃபாஸ்டருக்கு தோரோட எல்லா பவருமே கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஜேன் ஃபாஸ்டர் வந்து ஒரு குட்டி தோருங்கிற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பா. மியோல்னிர் ஹேமர் அவளோட கையில இருக்கிற வரைக்கும் அவகிட்ட தோர் கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே இருக்கும். கிட்டத்தட்ட அவளோட காஸ்டியூம்ஸ்மே பாத்தீங்கன்னா தோர் மாதிரியே சேஞ்ச் ஆயிடும். பட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவில கேப்டன் அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா தோர் கிட்ட இருக்கிற ஃபுல் பவருமே இருக்காது. ஜஸ்ட் கேப்டன் அமெரிக்காவால ஹேமர் அண்ட் தண்டரை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காக கேப்டன் அமெரிக்காவுக்கு தோரோட ஃபுல் பவர் கிடைக்கலங்கிறத பத்தி மூவிஸ்ல எங்கேயுமே ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே இல்லை. பட் ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா வந்து ஃபுல்லாவே சுயநலமே இல்லாத ஒரு கேரக்டர். அவர் வந்து எப்பயுமே தனக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துப்பாரு. இல்லனா அது எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருந்தாலும் அது வேணான்னு சொல்லிட்டு தான் போவாரு. ஈவன் காமிக்ஸ்ல கூட ஒரு முறை கேப்டன் அமெரிக்கா வந்து தோரோட ஹேமரை லிஃப்ட் பண்ணிருப்பாரு. அப்படி லிஃப்ட் பண்ணியும் கேப்டன் அமெரிக்கா வந்து பெருசா அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. டைரக்டா எடுத்துட்டு போய் தோர் கிட்ட கொடுத்துருவாரு. சோ ஜேன் ஃபாஸ்டருக்கு தோரோட ஃபுல் பவர் கிடைச்சதுக்கு காரணமே அவங்க வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தோரோட ஃபுல் பவருமே தேவைப்பட்டுச்சு. பட் கேப்டன் அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தேவையுமே இல்லை. அவர் வந்து தேனோஸை தடுத்து நிறுத்துறதுக்காக மட்டும்தான் மியோல்னிரை லிஃப்ட் பண்ணாருன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்பட்டா கேப்டன் அமெரிக்காவால் தோரோட ஃபுல் பவரையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி மட்டும் தோரோட ஃபுல் பவருமே கேப்டன் அமெரிக்காவுக்கு கிடைச்சிட்டா கேப்டன் அமெரிக்காவால் சோல்ஜர் பாயை டிஃபீட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.